ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு வெந்தயச்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாகவே வச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வெந்தயத்தை சேர்த்துடலாம். இந்த சாதத்துக்கு ரொம்ப முக்கியமே இந்த வெந்தயம்தான். அதனால் இந்த வெந்தயத்தை கறியை விட்டுறக்கூடாது, நல்லா பொரியணும். பொரிஞ்சு ஒரு வாசனை வரணும். அதுதான் இந்த சாதத்துக்கு ரொம்பவுமே மணமாட்டி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை போடணும். அப்போ தான் அந்த கறிவேப்பிலையோட வாசனையும் இந்த சாதத்தில் இருக்கும். இந்த சாதத்துக்கு நிறைய பேர் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் போடும்போது இந்த சாதத்தில் ஃப்ளேவரே சேஞ்ச் ஆயிரும். சிம்பிளாகவே இந்த மாதிரியே நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நிதானமாகவே இந்த வெந்தயத்தை பொரிய விடணும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதே போல் வெள்ளை பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இவ்வளவு சேர்த்தாலே போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த சாதத்தை நான் தேங்காய் பால் வச்சு தான் பண்ண போகிறேன். அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணீர் எல்லாம் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப நம்ம போட்டு வதக்கிட்டே இருக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜே போதும். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை சேர்த்துறணும். இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசி அளந்து வச்சுருந்தேன். இதுக்கு ஒரு பாத்திரம் கரெக்டாகிட்ட அரிசி இருந்தது. அதனால் நான் 2 பாத்திரம் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேவைக்கு தக்கன உப்பும் சேர்த்துட்டு கொதி வரக்கூடிய நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். வெந்தயச்சோறு, உளுந்துச்சோறு, அதுக்கப்புறம் மருந்துச்சோறு இந்த மாதிரி நம்ம ரைஸ் பண்ணும்போது இதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ரைஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். பொடி, பொன்னி அரிசி இதெல்லாம் போட வேண்டாம். நான் ரேஷனில் கொடுத்த அரிசியை தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். ஒரு விசில் வந்தாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். சாப்பிடக்கூடிய நேரம் எடுத்து சாப்பிட்டாலே போதும். குக்கரை ஓப்பன் பண்ணினதுமே நல்ல ஒரு வாசனையாகவே இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாகவே வச்சு பாருங்கள். வெந்தயச்சோறில் நிறைய மல்லிக்கீரை, தக்காளி இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. வெந்தயச்சோறு, மருந்துச்சோறு, உளுந்துச்சோறு இதுக்கெல்லாம் நான் மீன் தான் சேர்த்துக்கிடுவேன். நான் வறுத்தரைச்சி மீன் வச்சுருக்கேன். அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நான் ஒரு பிளேட்டிங் பண்ணுறதுக்காக வேண்டி தான் ஒரு பவுலில் வச்சுட்டு நான் பிளேட்டில் வைக்கிறேன். நவர மீனில் மாங்காய், முருங்கைக்காலாம் போட்டு வறுத்தரைச்சி சூப்பராக கறி வச்சுருக்கேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸு கூட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.